அனைவருக்கும் வணக்கம். அதாவது தீவிர வாக்காளர் திருத்தத்தை எதிர்த்து இன்னைக்கு தமிழகம் முழுவதும் எங்களுடைய தளபதியுடைய உத்தரவு இருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழகத்துல கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் வாக்களிக்கும் உரிமையை இழக்கிற அபாயம் இருக்கு. அதன் காரணமாக இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும், இதை நாங்கள் கண்டனமாக தெரிவிக்க வேண்டும் என்ற காரணத்தினால இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் நடந்துட்டு இருக்கு. இதுல பல விதத்துல ஒரு சராசரியா இது ஒரு இந்த பணிகள்ல நிறைய சிக்கல்கள் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா 69,000 பூத்துகளுக்கும் 69,000 BLO நியமிச்சிருக்காங்க. அதுல பெரும்பாலும் ஆசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள். அவங்க பள்ளிக்கூடங்களுக்கே போய் அவங்க வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிச்சு அவங்க போய் ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். இந்த அரசு எவ்வளவு தூரம் இந்த ஆசிரியர்களை கொடுமைப்படுத்தின, இந்த அளவுக்கு இவங்களுக்கு 4.5 வருஷம் எல்லா உரிமைகளையும் பறிக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்திலையும் ஆசிரியர்களை அடிமைகள் போல நடத்தி வருகிறார்கள் இந்த தமிழக அரசு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இவர்கள் அதிகப்படியாக நியமிக்க வேண்டும். ஏன்னா 69,000 பேர் சராசரியா ஒரு நாளைக்கு 10 ஃபார்ம் தான் போய் கொடுத்து வர முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் புதுசு. ஒரு ஆசிரியர் போய் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த தெருவில் என்ன இருக்குன்னா எதுவும் தெரியாது. சோ அவங்க புதுசா போய் ஒவ்வொரு இடத்துலயும் கொடுத்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி வாங்கணும்னா 10 தான் செய்ய முடியும் ஒரு சராசரி மனிதர்களால. இதுல அவங்க சனி ஞாயிறு எல்லாம் பயன்படுத்தப்படுறாங்க. இதுல அதிகப்படியான பணியாளர்களை நியமிக்க வேண்டும். இது ஒரே ஒரு குற்றச்சாட்டு. அதற்கு பின்னால் இதுல திமுகவினர் நிறைய பேர் அந்தந்த BLOக்களோட அவர்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அவர்களை மிரட்டப்பட்டும் அவர்களிடம் அந்த ஃபார்ம்களை வாங்கி நிறைய இடத்துல பின்னிக்கே செய்திகள் வந்துருந்துச்சு. நிறைய இடத்துல அந்த ஃபார்ம்கள் தூக்கி போடப்பட்டிருக்கு, கிழிச்சு போடப்பட்டிருக்கு, நிறைய இடத்துல தூக்கி போடப்பட்டிருக்கு. இதனால நீங்க கடைசியில நம்ம பிப்ரவரியில புதுசா வாக்காளர் பட்டியல் வர்றப்ப கோடிக்கணக்கான வாக்களிக்கும் உரிமை இழக்கிற ஒரு அபாயம் இருக்கு. இது தமிழகத்துல புது சூழ்நிலை. இது பெரும்பாலான மக்களுக்கு என்னன்னா, அவங்க ஓட்டர் ஐடி வச்சிருந்தா மட்டும் ஓட்டு போட முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணா மட்டும்தான் வாக்களிக்க முடியும். சோ அது நிறைய மக்களுக்கு தெரியவில்லை. இதை இவ்வளவு அவசரமாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை சரி செய்யறதுக்கான பல வழிகள் இருக்கு. நீங்க ஆதார் கார்டு இணைச்சு பண்ணலாம், நிறைய வழிகள் இருக்கு. சோ அதையெல்லாம் செய்யாமல் இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு அவசரமாக செய்வது எதையோ இவர்கள் மறைக்கிறார்கள். இவர்கள் குறுக்கு வழியில் வர பார்க்கிறார்கள். திமுகவினருக்கு வேற வழியே இல்லை. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தான் அடுத்த 2027 மக்களால் பெரும்பாலும் ஆதரிக்கப்படுற ஒரு கட்சியாக இருக்குது. எங்களோட தலைவர் தான் முதல்வர் வருவார். அதை தாங்க முடியாமல் இப்ப இந்த மாதிரியான எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கிற இந்த மாதிரியான ஒரு சில வழிகளை இவர்கள் குறுக்கு வழியாக பயன்படுத்திக்கிட்டு இவங்க இதன் மூலமாக நிறைய இடத்துல முறைகேடுகள் செய்ய முற்படுறாங்க. எங்களுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் பல இடத்துல அனுமதிக்கப்படவில்லை. அவங்க பக்கத்துல கூட கொடுக்கறது இல்ல. நிறைய பேர் இப்ப சீனியர் சிட்டிசன்ஸ் இப்ப இங்கேயே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மதுரையிலேயே ஒரு ஆணையூர் தெப்பைக்குளத்தில் இருக்கிற என்னுடைய நெருங்கிய நண்பர்களுடைய தாய் தந்தையர் கூட அவங்களுடைய வாக்காளர் பட்டியலே இல்லைங்கிறாங்க. 40-50 வருஷம் வாக்களித்தவர்கள் அவர்கள் இன்னைக்கு பட்டியலே இல்லைன்னு புதுசா போய் பதிவு செய்யறாங்க. அவங்க போய் 1960-70 படிச்ச 10th சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் பதிவு செய்ய முடியுமா? இது நடைமுறையில் சாத்தியமா? இது இங்க மதுரை மாதிரியான ஒரு முக்கிய சிட்டிக்குள்ள இருக்கிறதே இந்த பிரச்சனைனா, ரூரல்ல கிராமங்கள்ல இப்ப நீங்க கிராமத்தில் இருக்கிற ஒரு பாமர மக்கள்கிட்ட எப்படி இது இருக்கும்? அவங்க ஃபில் பண்ணியும் கொடுக்க முடியாது. அவங்க பட்டியல் இல்லைன்னா அவங்களுக்கு வேற வழியும் கிடையாது. இவங்க ஒரு CPS பென்ஷன் மாதிரி பல பேருக்கு பென்ஷனே புடுங்கிட்டாங்க. அதையே மக்கள் திரும்ப வாங்க முடியல. வாக்காளர் பட்டியலில் போய் ஃபார்ம் கொடுக்கறதுக்காக மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்க. சோ இது கோடிக்கணக்கான மக்களுடைய வாக்களிக்கும் உரிமையை இழக்கிறதுக்கான ஒரு வழியா இருக்க போது. திமுக ஒரு பக்கம் வடக்கு ஒரு பக்கம் அந்த பணிகளை மேற்பார்வையிட சொல்றது ஒரு குற்றச்சாட்டு. நீங்களும் பேசும்போது தாவேக்காவினர் இந்த பணிகளை செய்யுங்கன்னு தானே சொல்றீங்க. இல்ல, இதை கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும். ஆனால் இந்த ப்ராசஸ்ல நடக்கிற தவறுகளை நம்ம கண்டிப்பா சொல்லிருக்கோம். நீங்க எங்களுடைய தலைவருடைய வீடியோல இது தெளிவா சொல்லிருக்கார். இது கண்டிப்பாக ஏன்னா ஒரு 10 லட்சம் போலி வாக்காளர்கள் நீங்க சரி செய்ய எப்படி நீங்க கேஸ் கனெக்ஷன்ல பல லட்சம் போலி கேஸ் கனெக்ஷன் எப்படி சரி பண்ணீங்க? ஆதார் கார்டு அனுப்பிச்சு சரி பண்ணீங்கல்ல. பல லட்சம் பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சு. அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க சரி பண்ணணும். போலி பேங்க் அக்கௌண்ட் சரி பண்ணி எப்படி சரி பண்ணீங்க? இதே மாதிரியா எல்லாருக்கும் கேஸ் கனெக்ஷன் நாங்க கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணிட்டு புதுசா நீங்க இன்னைக்கு இருந்து புதுசா ஃபார்ம் கொடுக்கணும்னு சொன்னீங்க. இதுல மட்டும் ஏன் இவ்வளவு லத்தாச்சுக்கு? இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இதுல நீங்க பல விஷயம் அப்படி ரேஷன் கார்டு என்ன பண்ணீங்க? போலி ரேஷன் கார்டுகளை மாத்திரக்கு டிஜிட்டலைஸ் பண்ணி அதை ஆதார் கார்டு இருந்துச்சு. அதுல இருந்து நிறைய விஷயங்களுக்கு நிறைய இருந்துச்சுங்க. அது மாதிரி தானே நிறைய போலி அக்கௌண்ட் நீங்க சரி பண்ணிருக்கீங்க. இதுல மட்டும் நீங்க எல்லாரையும் தூக்கி விட்டு முதல்ல இருந்து கொடுக்கணும்னா அதுக்கான டைம் இல்லையா? நீங்க இந்த பணிகளை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருந்தீங்க. போன வருஷம் இதே டைம்ல செஞ்சாங்க. அப்ப இதே மாதிரி செஞ்சீங்கன்னா பரவாயில்ல. இன்னைக்கு டைம் இல்லையா? ஒரு மாசத்துக்குள்ள எப்படி கொடுக்க முடியும்? இப்ப ஆசிரியர்களை பயன்படுத்துறீங்க. அவர்கள் பாவம் இல்லையா? அவங்க இன்னைக்கு ஒரு மாசத்துக்குள்ள 10th 12th எல்லாம் பொது தேர்வுகள் இருக்கு. அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுவும் அரசு பள்ளிகளுக்கு மட்டும் ஏன் இந்த இது? அரசு பள்ளி ஆசிரியர்கள் பாவம், பிள்ளைகளும் படிக்க முடியாது, ஆசிரியர்களும் வேலை பார்க்க முடியாது. 24 மணி இந்த வேலையை பார்த்துட்டு அப்புறம் என்னைக்கு போய் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க? இது பெரும்பாலும் எல்லாரையும் வாட்டி வதக்கக்கூடிய விஷயம். இதுல எந்த அளவுக்கு குவாலிட்டியா நீங்க எடுக்க முடியுமா? இல்லை. இதை குறுக்கு வழியில் திமுகவினர் பயன்படுத்திக்கிறாங்க எங்களுடைய குற்றச்சாட்டு. ராகுல் காந்தியோட விஜய் பேசிட்டு வரதா கூட்டணி தொடர்பா பேசிட்டு வரதா சொல்றாங்க.
நிறைய ரூமர்களுக்கு நிறைய இதுக்கு பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி எதனா அறிவிப்புகள் இருந்தா கண்டிப்பா பொது வழியில கண்டிப்பா அறிவிப்புகள் இருக்கும். ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ரூமர்களுக்கு பதில் சொல்ல வேணாம். இல்ல இது எல்லாமே ரூமர் தான். நிறைய நீங்க 1 மாசமோ 2 மாசமோ நிறைய இந்த மாதிரி பேச்சுக்கள் நிறைய அங்க பேசிட்டாங்க இங்க பேசிட்டாங்க டெல்லியில இருந்து பேசிட்டாங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை. இது ஏற்கனவே கூட்டணி பத்தி பேசலையா சார்? இல்ல இதுக்கான ஏதாவது அறிவிப்புகள் பொதுவில் கொடுக்கணுமா இருந்தா பொது வழியில கண்டிப்பாக கொடுப்போம். மற்றபடி இந்த நிறைய ரூமர்களுக்கு நம்ம எடுத்து பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எங்களுடைய தலைவருடைய ஒரே குறிக்கோள் மக்கள்கிட்ட எங்களுக்கு பெரும்பாலும் மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கு. மக்களை சந்திக்க வேண்டிய பணிகள் நிறைய இருக்கு. அதுல முன்னெடுப்புல இருக்கும். கண்டிப்பா அடுத்தடுத்த கட்டத்தில் எங்களுடைய கட்சி முன்னேற்றம். இப்ப தாவேக்காவை காப்பாத்திக்கணும்னா நீங்க அதிமுகவோட வந்துருங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் பேசுறாங்க. உங்களை இன்னொரு பவன் கல்யாணம் ஆக்குறோம்லாம் பேசுறாங்க. இங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர்களுமே எல்லாம் பேசுறாங்க. யார் பேசுறாங்களோ அவங்க வந்து அவங்களுடைய நோக்கம் என்னன்னு மறந்துட்டு பேசுறாங்கன்னு அர்த்தம். அப்படி பேசுறவங்க ஒன்னு திமுகவோட அன்கோல இருக்காங்களா? ஏன்னா அவங்களுடைய பிரதான எதிரி திமுகவை பேசுவதை விடுத்துட்டு அவர்கள் என்று தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசுறாங்களோ நாங்கள் எங்களுடைய எதிரி யாருன்னு சொல்லிட்டோம். எங்களுடைய கொள்கை எதிரி யாருன்னு சொல்லிட்டோம். எங்களுடைய அரசியல் எதிரி யாருன்னு சொல்லிட்டோம். அவர்களை பற்றி மட்டும்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆட்சியில் இல்லாதவர்கள் பற்றி நாங்கள் பேசுவதில்லை. யார் அப்படி பேசுறாங்களோ அவர்கள் மறைமுகமாக திமுகவுக்கு உதவி செய்யறாங்கன்னு அர்த்தம். அவர்கள் தான்